அரியலூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உடையார்பாளையம் அருகே உள்ள பிலிச்சிக்குழி ராஜா என்ற கூலி தொழிலாளி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். வழக்கை விசாரித்து இன்று தீர்ப்பளித்த அரியலூர் மகளிர் நீதிமன்றம் கூலி தொழிலாளி ராஜாவிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 17,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. தமிழ்நாடு தலைமைச் செயலக ஊழியர் சங்க செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அதில் 6 அம்ச கோரிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தலைமைச் செயலக ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அதுபோன்றதொரு அறிவிப்பை அரசு வெளியிடாதது தங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்தனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரி அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வி இயக்குநரகத்தில் திரண்ட 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்கள் எழுப்பினர். சுமார் 16,300 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான நேர்காணல் 2ஆம் நாளாக நடைபெற்று வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இந்த நேர்காணல் நடைபெற்றது. இன்றைய நேர்காணலில் விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தோர் பங்கேற்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் முன்னணி நிர்வாகிகளின் தலைமையில் நேர்காணல் நடத்தப்பட்டது.